மட்டும் இருந்தேன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவும் முடியாது. இன்னைக்கு அநேக பாவ பழக்க கெட்ட வழக்கங்களை சிக்கி கொண்டிருந்த என்ற வாழ்வை இயேசு கிறிஸ்து மாற்றினார். இந்த 25 வருடத்துல நான் இயேசுவை பின்பற்றாம போயிருந்தேன்னா என் வாழ்க்கையில நான் என்னுடைய கேள்விக்குறிதான் இந்த வாழ்வு. அருமையான தாயாரை தகப்பன்மாரே, அப்ப யார் என்னை மாற்றினார்? என்னை மாற்றினது இயேசு. என் வாழ்வை மாற்றினார் இயேசு. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா காரணம் அது இயேசு. அருமையான தாயாரை தகப்பன்மாரே, அப்ப இந்த இயேசு என்ன செய்கிறார்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம். மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு. தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த ஆண்டவர் இயேசுக்கு உள்ளத்துல ஒரு சின்ன இடம் கொடுப்பிடலாம். என்ன நடக்குன்னா இயேசு நம்முடைய வாழ்வை மாற்றுகிறவர். எப்படி மாற்றுகிறார் இயேசு? எப்படி மாற்றுகிறார்? உள்ளத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒரு ஆறுதல் படுத்துகிறவர். இந்த உலகத்தில் அநேக தீமையான போராட்டமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருந்து அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரும் கசப்பும் நிறைந்த உலகத்துல போராட்டமான உலகத்துல வாழணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அந்த தயவு, அந்த கிருபை, அந்த இரக்கம். அருமையானவர்களே, இந்த இயேசு நமக்கு வேணுங்க. இந்த இயேசு அவருடைய துணை நமக்கு தேவைப்படுகிறதுங்க இந்த உலகத்துல. ஆமாங்க, இந்த இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப 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 நல்லவர். இந்த இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கிறவர், நம்ம நேசிக்கிற அருமையான தெய்வம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பும் மாறுங்க. எல்லா அன்பும் மாறும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்பும் மாறும். எல்லா அன்பும் மாறும். நீங்க நியூஸ் பேப்பர்ல கூட பார்க்கலாம், தாயோட அன்பு தான் சிறந்த அன்பு. இந்த உலகத்திலேயே சிறந்த அன்பு தாயோட அன்பு. நான் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேங்க, என்னுடைய தாயின் அன்பு மேலான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பு, இந்த ஆண்டவர் தான் இந்த உலகத்திலே பரத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக ஜீவனையே கொடுத்த இவ்வளவு பெரிய அன்பு. ஒரு கடவுள் நமக்காக, ஒரு இறைவன் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து தன் உயிரையே கொடுத்திருக்காருன்னா பாருங்களேன். நம் கூட நட்புக்காக உயிரை பழகுவாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் சொன்னா அவ்வளவுதான், சதறி போயிடுவாங்க. ஒரு கஷ்டம் பிரச்சனை போய் நின்னோம்னா அவ்வளவுதான், எஸ்கேப். ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்துல வந்து தன் ஜீவனையே கொடுத்தார். நமக்காக. யாருக்காக? என்னை மாற்ற, என் வாழ்வை சந்தோஷப்படுத்த, நான் நல்லா இருக்க நமக்காக ஒருவர் தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். நமக்காக ஒருவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இந்த ஒருவராலே அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு ஆசீர்வாதம். அருமையான தாயார தகப்பன்மாரே, இந்த ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர். இவர் நம்முடைய வாழ்வுக்கு தேவை ஒரு மாற்றத்தை கொடு. இவர் ரொம்ப நல்லவர். இந்த இயேசு உலகத்தில் வாழ்ந்த போது, இருந்த போது அவர் செய்த காரியங்கள், கண் குருடாய் இருந்தவனுக்கு குருடை பார்வையிட செய்தவர், குஷ்டரோகம் உள்ளவர்